நாளுக்கான ரேமா வார்த்தை எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 36ஆம் அதிகாரம் 9வது வசனம். இதோ நான் உங்கள் பட்சத்திலிருந்து உங்களை கண்ணோக்குவேன், நீங்கள் பண்படுத்தப்பட்டு விதைக்கப்படுவீர்கள். உங்கள் பட்சத்திலிருந்து உங்களை கண்ணோக்குவேன். ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்க பட்சத்துல இருக்க போறேன். I am your side. உங்க பட்சத்துல நான் இருப்பேன்னு கர்த்தர் சொல்ல. இதை விட வேற என்ன வாக்குத்தத்தம்? God says he is on your side, not on your enemy's side. உங்களுக்கு விரோதமாய் நிற்கிற பெரிய தடைகள் சைடுல இல்ல, கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார். உங்களுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற அந்த தடைகள்ல கர்த்தர் இல்ல, உங்கள் பட்சத்தில் இருக்கிறார். He is for you. கர்த்தர் நம் பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் நிற்பவன் யார நிக்க முடியாது, எதுவும் தடுக்க முடியாது. அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, அவர் பட்சத்தில் நின்று என்ன செய்ய போகிறாரா? உங்களை கண்ணோக்குவாராம். அவருடைய கண் பார்வையில நீங்க பட போறீங்க. அன்றைக்கு ஒரு நாள் ஆண்டவர் தேவாலயத்துக்குள்ள வர்றார், சூம்பின கையுடைய மனிதனை பார்க்கிறார், கண்ணோக்கி பார்த்துட்டார், அவ்வளவுதான். அவருடைய தயவு அவனுக்கு கிடைத்தது, கையை நீட்டினாரு, சுகமாயிட்டான். இன்னைக்கு ஆண்டவர் அப்படியே உங்க வாழ்க்கையில எந்த காரியம் முடங்கி கிடக்குதோ அதை ஆண்டவர் சீராக்க போகிறார். எதெல்லாம் மூடப்பட்டிருக்கிறதோ திறக்க போகிறார். உங்க மேல அவருடைய தயவு கடந்து வருகிறது. ரொம்ப நாளா நீங்க முயற்சி செய்து முடிக்க முடியாத சில காரியங்கள் இருக்குல்ல, இன்னைக்கு கர்த்தர் செய்ய போறார். தயவுன்னா அதாங்க, தயவுன்னா தடைப்பட்டதெல்லாம் நடக்கும். ஆண்டவருடைய தயவு உங்க மேல இருந்துச்சுன்னா அந்த வீட்டை கட்டி முடிப்பீங்க, அந்த பிசினஸ் நடத்துவீங்க, அந்த வாகனத்தை வாங்குவீங்க, அந்த திருமணத்தை இந்த வருஷம் உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்க செய்து முடிப்பீங்க. தேவ தயவு வந்து விட்டது. அவர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார். ஆண்டவர் அது மட்டுமா சொல்கிறார், உங்களை பண்படுத்த போகிறாராம், விதைக்கப்படுவீர்களாம். பால் நிலமாய் நீங்க இருக்க போறதில்ல, பாலைவனமா இருக்க போறதில்ல, உங்களை சோலைவனமா மாத்த போறார். எங்க ஒரு வயல் நிலம் விளைச்சலோடு இருக்கிறத எல்லா கிராமத்து மக்களும் தேடி ஓடி வரமாட்டாங்களா? ஒரு பழம் நிறைந்த ஒரு அழகான தோட்டத்துக்கு எல்லாரும் தேடி ஓடி வரமாட்டாங்களா? ஆண்டவர் இனிமேல் உங்களை வனாந்தரம் இல்ல, பண்படுத்துவேன், விதைப்பேன், விளைச்சல் வரும்னு சொல்லி சொல்றார். இதுக்கு மேல என்ன வேணுங்க? தயவு வந்துருச்சு. இன்னைக்கு புறப்பட்டு போங்க. உங்களுடைய வேலையில, அலுவலகத்துல, பிசினஸ்ல, குடும்பத்துல, வாழ்க்கையில உங்களுக்கு தயவு கிடைத்து விட்டது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. Have a wonderful day.